எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துர்கா தேவி ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா விதமான மங்களங்களும் அருளுபவளான துர்கா தேவியை பற்றி எல்லாருக்குமே அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்குங்க. அந்த ஸ்லோகம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்னொரு தடவை சொல்கிறேங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அதாவது நம்ம ஸ்லோகம் தெரியுங்க, ஆனால் அதோட அர்த்தம் சொல்லி நம்ம பண்ணினோன்னா இன்னும் ரொம்ப அதற்குடைய பலன் ஜாஸ்தி தானே. இப்போ இது துர்கா தேவியை பற்றி, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேவி துர்கா இல்லைங்களா. அந்த துர்கா தேவியை ஆராதிக்கிறதுக்கான ஸ்லோகம். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு அம்பாள் சன்னதிக்கு போகிறோன்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம திரும்ப திரும்ப ஒரு 3 times ஆகுது சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெஸ்ட் பெங்காலில் இருந்தார் இல்லைங்களா, அவர் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி தான் அம்பாளோட தரிசனம் நேராகவே அவருக்கு கிடைச்சிதுன்னு கூட அவருடைய சரித்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேவி தான் துர்கா தேவி. இதோட அர்த்தத்தை பார்க்கலாங்க. சர்வ மங்கள மாங்கல்யே அப்படின்னா எல்லா மங்களங்களுக்கும் மங்களமானவளே. சிவே சிவபெருமானின் துணைவியே. சர்வார்த்த சாதிகே அப்படின்னா எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றுபவளே. சரண்யே சரண்யே அப்படின்னா சரண் அடைய தகுந்தவளே. திரையம்பிகே கௌரி அதாவது முக்கண்ணனின் துணைவியான கௌரி. கௌரிங்கிறது பார்வதிக்கு இன்னொரு பேருங்க கௌரி. நாராயணி அப்படின்னா நாராயணனின் தங்கையே. நமோஸ்துதே அப்படின்னா வணக்கம். அதாவது சர்வ மங்களங்களுக்கும் மங்களமானவளே, சிவபெருமானின் துணைவியே, எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றுபவளே, சரண் அடைய தகுந்தவளே, முக்கண்ணனின் துணைவியே, நாராயணி நாராயணின் தங்கையான உனக்கு வணக்கம். அதாவது அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்லோகங்க இது. நம்ம தினமும் சொல்றது மூலமா ரொம்ப மங்களங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் நாராயணனின் அருளும் சிவபெருமானின் அருளும் கௌரி அம்பாளின் அருளும் எல்லாம் கிடைக்கிறதுனால இந்த ஒரு ஸ்லோகம் லேடிஸு எந்த அம்பாள் சன்னதிக்கு போனாலும் இதை நம்ம கண்ணை மூடி 3 times ஜெபிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நமக்கு லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனசக்தி தருங்க. ஓகேங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா தினமும் பார்ப்போம். ஓகேங்க, பை, தேங்க்யூ.